கடன் அடையணும், பணம் பல மடங்கு சேரணும், வருமானம் அதிகரிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும், பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். இன்றைய தினத்தை தவற விடாதீங்க. அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசையினால தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் எப்போ தூங்கினாலும் சரி, அந்த இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பொருள் நிலைவாசலை போட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க. கட்டாயமாக உங்களுடைய அனைத்து விதமான கடனும் தீர ஆரம்பிக்கும். அந்த கடன் அடையிறதுக்கான வருமானமும் அதற்கான பணமும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். அதற்கான வாய்ப்புகளை கட்டாயம் உருவாக்கி தரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதை நீங்கள் ஒவ்வொரு அமாவாசையும் கடைபிடிக்கலாம், தினந்தோறும் கடைபிடிக்கலாம். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் விரைவில் தீரணும் அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் செய்ய ஆரம்பிக்கலாம், தவறு கிடையாது. குறிப்பாக இந்த அமாவாசை நாட்கள் நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஏன்னா அமாவாசை நாட்களை செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் மற்றும் இஷ்ட தெய்வத்தோட ஆசீர்வாதம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். ஸோ இந்த நம்ம தவற விடக்கூடாது. ஸோ என்ன பண்ணோம், இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பதிவில் கடன் தீரணும், அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்றதுக்கு ஒரு சுலபமான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தினந்தோறும் செய்யலாம். அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு கூட சேர்த்து ஆல்ரெடி நான் பதிவுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த அமாவாசை நாட்களில் குறிப்பாக வீட்டில் கல்லுப்பு வைக்க சொல்லியிருக்கேன். கல்லுப்பு, மிளகு, அதே மாதிரி ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்து ஹாலில் வைக்க சொல்லியிருக்கேன். இதையும் இன்றைய தினம் மறக்காமல் செஞ்சுருங்க. இந்த கல்லுப்பு, மிளகு, பச்சை கற்பூரம் அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளை மட்டும் இல்லை, கண் திருஷ்டி, வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வைக்கும். ஸோ ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். 15 நாட்களுக்கு ஒரு தடவை மாற்றினா போதும். இந்த விஷயத்தையும் இன்றைய தினம் மறக்காமல் செய்யுங்க. ஸோ இப்போ அமாவாசை அப்படின்றப்ப இன்னைக்கு செய்யணுமா நாளைக்கு செய்யணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். இப்போ முதல்ல அமாவாசை நாள் எப்போ, அதே மாதிரி நேரம் எப்போ அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இன்றைய தினம் காலை தினமே அமாவாசை அப்படின்றது அமாவாசை தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலை 11:16 அமாவாசை தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்று இரவு முழுவதுமே இருக்குது. நாளை காலை 9:19 வரைக்குமே அமாவாசை இருக்குது. ஸோ இன்றைய தினமும் அமாவாசை தான், நாளைய தினமும் அமாவாசை தான். ஸோ நாளை தினம் சூரிய உதயம் ஆகும்போது அமாவாசை திதி இருக்கிறதுனால நாளை தினம் அமாவாசையாக கருதப்படுது. ஸோ நம்ம இப்போ பரிகாரங்கள், தாந்திரிகள் எல்லாமே செய்கிறது பார்த்திங்கன்னா இன்றும் செய்யலாம், நாளையும் செய்யலாம். நீங்கள் இன்று இரவு குறிப்பாக நீங்கள் வைக்கலாம். ஏன்னா அமாவாசை சூரிய உதயத்தின் போது அமாவாசை நாளை தினம் இருக்குது. ஸோ அமாவாசை பிறக்கும் பொழுது கட்டாயமாக நிலைவாசலில் நான் சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி 2 பக்கமும் குங்குமம், அப்படி இல்லைனா ஒரு பக்கம் குங்குமம் இல்லை மஞ்சள் தடவி வைக்க சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தையும் இன்றைய தினம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் பதிவுகளில், இன்றைய தினமும் நீங்கள் மறக்காமல் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இதையே நான் ரிமைண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இப்போது கல்லுப்பு நம்ம ஹாலில் ஒரு இடத்துல வச்சுருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நிலைவாசலை சின்ன அகலில் கொட்டி அதையும் இன்றைய தினம் நீங்கள் வைங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, கண் திருஷ்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே தொடர்ந்து செய்யணும். ஸோ இப்போ அமாவாசை நாள் அப்படின்றதுனால கல்லுப்பு வச்சுட்டு ஒரு 3 நாளுக்கு அப்புறமா நீங்கள் அதை மாற்றலாம். அப்படி இல்லைனா இன்றைய தினம் இருக்கட்டும், நாளைய தினம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஒரு நாளும் வைக்கலாம், 3 நாளும் வைக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். நிலைவாசலில் நம்ம ஏன் கல்லுப்பு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வித நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பார்த்தீங்கன்னா நிலைவாசலை தாண்டி தான் உள்ள வரும். அந்த கல்லுப்பு வைக்கும்பொழுது அந்த எந்த வித கெட்டதும் உள்ள வராது. அது எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்தவர்கள் கெட்ட எண்ணத்தோட வராங்க அப்படின்னாலுமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் இந்த கல்லுப்பு நிலைவாசலில் வைக்கிறது. இதையும் கட்டாயமாக இன்றைய தினம் மறக்காமல் வைங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் 6 மணிக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சுற்றி போடுங்க. சுற்றி போடுறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் தனித்தனியாக உங்களுக்கு ஒரு பதிவுகளில் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த கல்லுப்பு எல்லாம் வச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குளியலறையில் ஒரு பவுலில் கொட்டி வைக்கலாம். ஸோ இது எல்லாமே இன்றைய தினம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பௌர்ணமி நாள் வரும் பார்த்தீங்களா, அப்போ அந்த கல்லுப்பு சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்ய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு சுலபமாக ஒரு வழி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே இது நீக்கிடும். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே அமாவாசை நாள் நீங்கள் கட்டாயமாக மறக்காமல் செஞ்சுருப்பீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் செய்ய முடியலன்னா கூட நாளை தினம் கட்டாயமாக அதை செஞ்சுருங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அந்த டைமிங்ஸும் சொல்லியிருக்கேன். இன்றைய தினமும் அமாவாசை, நாளை தினமும் அமாவாசை அப்படின்றதுனால நீங்கள் 2 நாளில் எப்பொழுது வேணால் செஞ்சுருங்க. அடுத்து இப்போது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஏன் இதெல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா, தனித்தனியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு பதிவில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால தான் நான் இதிலேயே உங்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டேன். இதில் உங்களால் எதெல்லாம் செய்ய முடியுதோ அதை கட்டாயமாக இன்றைய தினம் நீங்கள் செய்யுங்க. செய்ய முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பொருளை வாசலில் வைக்க சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் செஞ்சாலே போதும், உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். ஸோ இரவு நீங்கள் எப்போ தூங்கினாலும் சரி, ஒரு 10 மணி 11 மணி ஆயிடுச்சுனாலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை லைட்டாக இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு நிலைவாசல், அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வர
வரேன் பார்த்தீங்களா, தலைவாசல்னு சொல்லக்கூடிய அந்த நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக போயிட்டு உங்களுடைய கடன் தீரணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சொல்லி அந்த வெள்ளத்தை சும்மா அந்த வாசல் பக்கமாக லைட்டாக தூவி விட்டுடுங்க. இப்படி தூவி விடுறதுனால உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கட்டாயம் தீரும். ஸோ எப்படி தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எறும்புகள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இதை சாப்பிடும். எறும்புகளுக்கு நீங்கள் தானம் செய்கிறீங்க. நம்ம தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். ஸோ அப்படிப்பட்ட தானம் நீங்கள் எறும்புகள் சாப்பிடும் பொழுது பல லட்சம் பேருக்கு அதை வந்து அன்னதானம் நீங்கள் செஞ்சதாக ஒரு ஐதீகம். அவ்வளோ பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ இந்த எறும்புகளுக்கு நீங்கள் தானம் செய்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அனைத்து விதமான கர்ம வினைகளையும் அது படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும். நமக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டமும் இருக்குது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்ம வினைகளும் நீங்களும். ஸோ அதற்கு நம்ம கட்டாயமாக தானம் செய்யணும். பறவைகளுக்கு தானம் செய்யலாம், பசுமாட்டுக்கு தானம் செய்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி எளிய தானங்கள் எல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய அனைத்து கஷ்டமான விஷயங்களுமே சரியாயிடும். ஸோ அதற்காக தான் இந்த தானம் செய்கிற ஒரு முறையை நம்ம அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்பீங்க, என்கிட்ட வெல்லம் இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்றவங்க, கொஞ்சமாக சர்க்கரை, நம்ம நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை சர்க்கரை தான் இருக்குது அப்படின்றவங்க அந்த சர்க்கரையை கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக தூவி விட்டுடுங்க. ஸோ இதை வந்து எறும்புகள் சாப்பிடும். இந்த எறும்புகள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய அனைத்து விதமான கடன் சுமைகள் அப்படின்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த பண வரவு அப்படின்றது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதற்கான தடைகள் எல்லாமே நீக்கி உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகி தரும். இதை இன்றைய தினம் நீங்கள் செய்யும் பொழுது மனதார உங்களுடைய முன்னோர்களையும் சரி, இஷ்ட தெய்வத்தையும் சரி, குலதெய்வத்தையும் சரி வேண்டிட்டு அதற்கப்புறமா இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இதை இன்றைய தினமும் செய்யலாம், நாளை தினமும் செய்யலாம், இல்லை தினந்தோறும் நீங்கள் செய்ய தொடங்கலாம். ஒரு சில நாட்களே இப்போ தொடர்ந்து 48 நாள் செய்கிறீங்க அப்படின்னா 48 நாள் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து நிலைவாசலை இந்த மாதிரி செய்ய முடியலங்க, நான் தினந்தோறும் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க, நீங்கள் எங்கே வெளியே போகிறீங்களோ, இப்போ வேலைக்கு போகிறோம் இல்லை கடைக்கு போகிறோம், வெளியே போகிற டைமில் கட்டாயமாக மரம் ஏதாச்சும் ஒரு செடி கொடி இருக்கும். அந்த செடி கொடி அடியில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லிட்டு, இப்போ பெரும்பாலும் கடன் பிரச்சனையில் இருக்கும் அப்படின்றவங்க கடன் சுமையை தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த மரத்துக்கு அடியில் அதை தூவி விட்டுடுங்க. சும்மா மண்பாங்கான இடம் இருக்கும், மண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தூவி விட்டுடலாம். ஸோ அங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எறும்புகள் வரும். நம்ம வேலைக்கு போகும்போது வெளியே போகும்போது சும்மா ஒரு துண்டு வெல்லம் வச்சுக்கோங்க. ஒரு தொடர்ந்து 48 நாள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா வீட்டுக்கு வெளியே செய்யும் பொழுது யாராச்சும் பார்க்குறாங்க, இல்லை ஏதாச்சும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அங்கே வந்து என்னால் செய்ய முடியலன்றவங்க கூட நீங்கள் வெளியே போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலாம். ஸோ இன்றைய தினம் நீங்கள் தானம் செஞ்சுருக்கணும். அதை வந்து குறிப்பாக நிலைவாசலில் ஏன் நம்ம செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசலில் நம்ம அரிசி மாவு கோலம் போடுறது கூட அதற்காக தான். ஸோ எறும்புகள் வந்து சாப்பிடும், நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நிலைவாசலில் இந்த வெல்லம் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன் சுமை அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். வெல்லம் தானம் செய்ய செய்ய உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அப்படின்றது தீரும். நீங்கள் பசுமாட்டிற்கும் இந்த மாதிரி தானம் செய்யலாம். எறும்புகள் வந்து இப்போ ஒரு சில எறும்புகள் சாப்பிட்றதுனா அது பல லட்சம் பேர் நமக்கு வந்து அன்னதானம் செஞ்ச பலன் கிடைக்கும். அதனால தான் நம்ம மோஸ்ட்லி எறும்புகளுக்கு தானம் செய்கிறது. ஸோ இன்று இரவு மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை, எளிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் தினந்தோறும் செய்கிறவங்க கொஞ்சமாக பச்சரிசியை வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக திருப்பிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சுட்டு அதற்கு கூட அரிசியும் வெல்லமும் கலந்தும் நீங்கள் வந்து இந்த மரத்துக்கு அடியிலையோ மண்பாங்கன் இடத்துலையோ போடலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். ஸோ இன்றைய தினமும் அமாவாசை, நாளை தினமும் அமாவாசை, இந்த 2 நாட்களில் எப்போ உங்களால் செய்ய முடியுதோ கட்டாயமாக இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க. உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். அதே மாதிரி இந்த அமாவாசை செஞ்சு முடிச்சிட்டிங்க, அதே மாதிரி அடுத்த அமாவாசை செய்யணுமான்னு கேட்டால் கட்டாயமாக செய்யலாம். ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.